அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கான வீடியோ காலையிலேருந்து, அதுவும் விடிய காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இதில் ரெசிபியும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் ரோஸ் பெட்டல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். நம்ம சேனலில் காலையில் எழுந்திரிச்சு எடுக்கிற விலாக்லாம் எப்போ போட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா காலையில் அதிகமாக எடுக்கிறது இல்லை. மேக்ஸிமம் ஷார்ட்ஸுக்கு மட்டும் ஏதாச்சும் கிளிப்ஸ்னால் எடுத்துகிட்ருப்பேன். நேற்று நைட்டு அஸ்ஃபர் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தான். அதனால் ப்ரிப்பரேஷனும் பெருசாக எதுவும் செஞ்சு வைக்கல. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமே கிச்சன் வந்துட்டேன். ஏதாவது ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சுருந்தா 6 மணிக்கிட்ட தான் கிச்சன் உள்ளே போவேன். இப்போது வீடியோ வேறு ஷூட் பண்ணுறேன், ப்ரிப்பரேஷனும் செய்யலேன்னு சொல்லிவிட்டு ஒரு 5 மணி ஃபஜரோடு அப்படியே வந்து நின்றுட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது நேற்று காய்ச்சின பால். இப்போ டீ காஃபி போட போகிறேன் அப்படின்னா கடைசி டைமில் தான் ஆடை எடுப்பேன். இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் கொடுக்குறாங்க பால். நானும் சொல்லிகிட்ருக்கேன், தண்ணி கலக்குறீங்கன்னு தெரியுதுன்னு, கம்மியாக கலங்க அப்படின்னு. அந்த ஒரு பாக்ஸே எனக்கு ஃபுல்லாக ரொம்ப நாள் ஆகுது. ஓரளவு சேர்ந்துக்கிட்டு வருது. அதையுமே எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தாஜ்மஹால் டீ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு. சின்ன பாக்கெட் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். சரி ட்ரையல் பார்க்கலாமேன்னு எனக்கு இந்த பாக்கெட்டை பிரித்து டீ போட ஆரம்பிக்கும் போதே நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியே தூள் வந்து பெருசாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் ஞாபகம் வந்துச்சு. சரி எனக்கு மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா பிள்ளைங்க வந்து டீ காஃபிலாம் எழுந்திரிச்சோன்னு குடிக்கவே மாட்டாங்க. டைரெக்டாக சாப்பாடு தான். குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. இவங்க வந்து காஃபி மட்டும்தான் குடிப்பாங்க. இப்போ ஃபஜர் தொழுக போயிட்டு வெளியில் குடிச்சிட்டா வீட்டில் வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க. அதனால் வந்தோடனே கேட்டுட்டு போடுறது. நான் தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட தான் கொதிக்க வச்சேன். அதுக்கப்புறம் பால் சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா அழகான கலர் வந்துருச்சு. எனக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கலர் பிடிச்சி போச்சு. நம்ம டீ கடையில் நின்று அந்த கிளாஸில் குடிக்கும்போது கிட்ட கொண்டு போகும்போதே ஒரு ஃப்ளேவர் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வாசனை இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஸ்ட்ராங்காக. நான் வந்து காலை மாலைங்கிற நேரம் தவிர வீட்டை க்ளீன் பண்ணால் டீ, சந்தோஷமாக இருந்தால் டீ, சோகமாக இருந்தால் டீ, சும்மா இருந்தால் கூட டீ, அந்த மாதிரி ஆள் நான். கிட்டத்தட்ட அடிக்ஷன் மாதிரி தான். ஆனால் இப்போ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் சொல்லணும் அப்படின்னா 3 ரோசஸ்க்கு ஒரு படி மேலே சொல்லலாம் தாஜ்மஹால் டீ. அதே மாதிரி 10 மார்க்கில் 7, 8 மார்க்கு அந்த வகையில் கொடுக்கலாம். இந்த பிஸ்கெட்டு ரஸ்க்கெல்லாம் ஈவினிங்லேயாவது நடிச்சு சாப்பிடுவேன். ஆனால் காலை டைமில் வெறும் டீ மட்டும்தான் குடிப்பேன். ஆனால் இப்போ வந்து பிள்ளைக்கு ஃபீட் பண்ணுறதுனால சில நேரம் பசிக்கிற மாதிரி இருக்கும் எந்திரிச்சு வந்ததுமே. அந்த டைமில் மட்டும் வீட்டில் ரஸ்க்கு பன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டைமில் என்ன மூடாக இருக்கோ அதை மட்டும் நனைச்சி சாப்பிட்றது. இன்றைக்கி வீட்டில் பன்னு இருந்துச்சு, அதையே நனைச்சி சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் டீக்கு வந்து ஒதுக்கிடுவேன். அது உட்காந்து சூடாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்ப்பேன். ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. இதுக்கு தான் நான் ப்ரிப்ரேஷனே செஞ்சு வைக்கிறது. இன்றைக்கி ப்ரிப்ரேஷன் செய்யாததுனால கொஞ்சம் கடகடன்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. காலையிலலாம் எழுந்திரிச்சு மாவு பிசைகிறேன் அப்படின்னா கையால் பிசையவே மாட்டேன். இந்த மாதிரி ப்ராசஸர்லேயே போட்டு விட்டுறது. இதெல்லாம் நல்லா வரும். இப்போ கொஞ்சம் அதிகமாக மாவு போட்டிருக்கேன் போல், அதனால் திணறுது. இன்னும் கொஞ்சம் மாவு கம்மியாக போட்டிருந்தேன் அப்படின்னா அது அழகாக பிணைஞ்சு கொடுத்துரும். நான் அந்த மிக்ஸி பற்றின ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன். அதில் மாவுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சும்மா நேரத்துலலாம் அளந்துலாம் ஊற்றுறதில்ல. கண் பார்வைக்கு மாவை கொட்டுறது, அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டே வர்றது. இந்த மாவெல்லாம் ஒன்று திரண்டு வர்றப்ப ஆஃப் பண்ணிடுறது. இப்போது நான் மாவு ஓட்டும் போது ரூம் கதவு சாத்தியிருக்கு. நான் திறந்து மட்டும் வச்சேன். யாரையும் போய் நம்ம எழுப்ப வேணாம். இந்த சவுண்டில் தானாக எழுந்திரிச்சிருவாங்க. அவ்வளோ சவுண்டு விடும். செம்ம சவுண்டு. அது ஒன்று தான் எரிச்சலாக இருக்கும். ஸோ மாவுமே வந்து நல்லா ஈவனாக சூப்பராக பிணைஞ்சு கொடுத்துரும். நான் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால தான் இந்த மாதிரி திட்டாக இருக்குது. கம்மியாக போட்டிருந்தேன் அப்படின்னா அதுவே அழகாக திரட்டி கொடுத்துரும். இப்போ நான் கையால் ஒரே ஒரு தடவை 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி திரட்டி ஒன்றா சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். நைட்டு வந்து ப்ரிப்பரேஷன் தான் ஆரம்பித்தேன். துவரம் பருப்பு ஊற போட்டிருந்தேன். அது கூடயே சன்னா வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு வீட்டில், அதையுமே ஊற போட்டிருந்தேன். இது மட்டும் செஞ்சுட்டு மாவு பிசைய போனேன். அப்போ தான் அஸ்பர் அழுதானா அப்படியே மூடி வச்சுட்டு போயிட்டேன். இன்றைக்கி சன்னா மசாலா பண்ணலை, ஏதாச்சும் ஒரு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்திருந்தேன். குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த டிஃபன் பாக்ஸில் வந்து துவரம் பருப்பு, பாசி பருப்பு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பருப்பு இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தண்ணியோட அளவு இருக்கணும். இந்த பாக்ஸை நல்லா கழுவிட்டேன். கழுவாமல் வைக்கிறேன் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிடாதீங்க. அது கூடவே 4-5 பூண்டை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். டிஃபன் பாக்ஸ் வந்து நல்லா அழுத்தமாக மூடிடணும். அதோட குக்கர் மூடியும் போட்டுட்டு அப்படியே ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சிடலாம். இப்படி பண்ணால் ஒரே டைம்லேயே நமக்கு 2 பொருள் வெந்துடுது இல்லையா? காய்கறி கூட இதே மாதிரி டிஃபன் பாக்ஸில் போட்டு நீங்கள் வேக வைக்கலாம். அது வேகிற கேப்பில் இந்த பக்கம் அந்த ஸ்டஃபிங்க்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக
ஒரு வெங்காயம், ஒரு பாதி கேரட் இது 2யும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி சேர்த்து சாப்பரில் போட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு சாண்ட்விச் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டஃபிங்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த சாப்பர் தான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே வெற்றிகரமாக வீட்டில் ஓடிட்டுருக்கு. ரொம்ப வசதியாக இருக்குது. சின்னதாக இருக்கிறதுனால கம்மியான பொருள்லாம் போட்டு சாப் பண்ணிக்கலாம். நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அப்பப்போ சார்ஜ் போட்டுக்கிட்டா நமக்கு யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காயம், கேரட்டை சாப் பண்ணி எடுத்துட்டு, அதிலேயே வந்து கேப்சிகம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பன்னீர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையுமே சேர்த்து மறுபடியும் சாப்பரில் நல்லா பொடுசாக கட் பண்ணிடலாம். நீங்கள் கையில் கட் பண்ண போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கிரேட்டரில் துருவுனாப்பில் எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு இப்படி தான் செட் ஆகும். இதில் 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே சன்னால உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ, அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஒரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்க்கும்போது நமக்கு அந்த மசாலா ஃப்ளேவர்லேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகி நல்லாயிருக்கும். அதுக்காக சேர்க்குறது. ஒரு 1/4 வாசி மட்டும் எலுமிச்சை பழத்தை வந்து கட் பண்ணிவிட்டு அதோட சாறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க எல்லாத்தையும். நான் எண்ணி பார்க்கல, ஆனால் ஒரு 5, 6 விசிலுக்கு மேலே தான் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக விசில் போனதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். லைட்டாக அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ஆனால் ஒன்றும் ஆகாது. பருப்புமே நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். சாம்பாருக்கெலாம் பருப்பில் மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வைப்பேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் வச்சுட்டேன். ஏதோ வெளுத்து போன மாதிரி தெரியுது. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த பருப்பு ஊர்லேருந்து அம்மா வெள்ளத்து பருப்பு ரொம்ப நல்லதுன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் தோல் இருக்குது. இந்த மாதிரி நான் களையும் போது கொஞ்சம் எடுத்துருவேன். மீதி 1, 2 இப்படி இருக்கும். இந்த பக்கம் சன்னாவும் நல்லா வெந்துருச்சு. பருப்பு வந்து இப்போது காலை டிஃபனுக்கு எதுவும் கிடையாது. அது மதியான சாப்பாட்டுக்குள்ளது. சேர்த்தே வேக வச்சுட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் சன்னா இருக்குது இல்லையா, அதோட தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு, வடிகட்டின தண்ணியை நான் செடிக்கு தான் ஊற்றுனேன், கீழே ஊற்றலை. நல்லா சன்னாவை இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுறணும். இந்த சன்னாக்கு பதில் இதில் சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, ராஜ்மா அந்த மாதிரி கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இது கூடவே பன்னீர், வெங்காயம்லாம் போட்டு சாப் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், மசாலா போட்டு. அதையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நான் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டஃபிங்கில் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷேப்பில் செய்ய முடியும். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து நீங்கள் ஆலு பரோட்டா டைப்பில் மாவுக்கு நடுவில் வச்சு திரட்டி அந்த மாதிரி கூட சுட்டு எடுக்கலாம். நான் முதல்ல அந்த ஐடியா தான் வச்சுருந்தேன். திடீர்னு வேறு பிளான் போட்டுட்டேன். அப்போ தான் யோசனை வந்துச்சு, சரி சீஸ்லாம் வச்சு நம்ம தாக்கோஸ் மாதிரி பண்ணலாம். நம்ம தாக்கோஸ் மாதிரி பண்ணோம்னா பட்டரில் அந்த ஸ்டஃபிங்கை டோஸ்ட் பண்ணும்போது இன்னுமே ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே பிளானை மாற்றிட்டேன். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் திரட்டிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. திரட்டும் போது ரொம்ப மொத்தமாகவும் வேணாம், அதே சமயம் மெலிசாக கண்ணாடி மாதிரியும் வேணாம். மீடியம் சைஸில் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி திரட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் லைட்டாக ஒரு 20 செகண்ட் மட்டும் வாட்டி எடுக்கணும். ஒன்று ஒன்றா செய்யாதீங்க, அது அலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 4, 6, 8ன்னு ஒரு பேட்சாக செஞ்சுட்டு அதை ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் அப்படி தான் நான் செய்வேன். நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் போட்டுட்டு ஒரு 20 செகண்ட் தான், உடனே திருப்பி போட்டுடணும். எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒன்று ஒன்றா போட்டு எடுக்காமல் இந்த மாதிரி 2, 3ன்னு சேர்த்துக்கிட்டா சீக்கிரம் முடிஞ்சிடும். அடுத்தது ஒரு தோசைக்கல்லில் பட்டர் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. இப்படி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சம் எட்டி போல் இந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே அந்த ரொட்டியை வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி மேஷர் அப்படி இல்லைனா டம்ளரில் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த பட்டரோட சேர்ந்து அந்த ஸ்டஃபிங்கோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை பெரட்டி போட்டுருங்க. ஸ்டவ் கட்டாயம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. சீஸ் ஸ்லைஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஒரு ஸ்லைஸை நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த அளவு தாக்கோஸ்க்கு அதுவே போதும். அதுலேருந்து ஒரு துண்டை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த ஹீட்டில் வச்சுருந்தோம்னா சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகி வந்துடும். இது என்னன்னா சன்னா மசாலா, பட்டாணி மசாலாலாம் கிரேவி மாதிரி கொடுக்கும்போது 2 கரண்டி தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு நான் காலையிலேருந்து எந்திரிச்சு ஆடிட்டு நிற்கிறேன். எனக்கு இந்த மாதிரி டாக்கோஸ் டைப்பில், ஆலு பரோட்டா டைப்லலாம் கொடுக்கும்போது அவங்க நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் நிறையா சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். அதுவும் ஹெல்த்தியாக வேறு கொடுத்துருக்கோம் இல்லையா. 2வது எதையுமே ஒதுக்க முடியாது, அதுதான் முக்கியம். நீங்கள் சீஸ் வேணாம் அப்படின்னு நினச்சா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நம்ம விருப்பம்தான். இதே மெத்தடில் செஞ்சு நடுவில் வச்சு ஆலு பரோட்டா மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். நான் பண்ணது ரொம்ப ஸ்பைசஸ்லாம் கம்மியாக, காரம்லாம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா கூட சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே பிள்ளைங்க அந்தளவு காரம் சாப்பிட மாட்டாங்க. காலையில் என்ன ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்குறனோ அதையே தான் 1, 2 சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ரொம்ப சீக்கிரமே வேலையை ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6:30 மணிக்கே வேலைலாம் முடிஞ்சு டிஃபன் பாக்ஸை பேக்கே பண்ணி முடிச்சுட்டேன். இன்னும் அஸ்பர் எந்திரிக்கல. சரி அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருந்தேன். நேற்று நைட்டே நானும் ஆசிரும் சேர்ந்து வாழைப்பூ க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து
எடுத்து வச்சுருந்தோம். கட் பண்ண மாட்டேன். அந்த நரம்பு தொப்புள்லாம் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். காலையில் எழுந்திரிச்சு கட் பண்ணி சமைக்க ஈஸியாக இருக்கும். இதுக்காக தான் பருப்பு ஊற வச்சுருந்தேன். வாழைப்பூலாம் நம்ம சட்டிலே வேக வச்சிடலாம். ஆனால் குக்கரில் வேக வைக்கும்போது அது நல்லா மையாக வெந்துருதா. ஆசிரியர்லாம் சாப்பிட்றான். ஆசிரியர்லாம் முன்னாடி வாழைப்பூ தொடக்கூட மாட்டான். இப்போ சாப்பிட்டுட்டு வரான். அர்ஷான் வந்து திட்டி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சாப்பிடுவான், அவ்வளோதான். ஆசிரியர் மாதிரி வளர்ந்தோன்னே அவனும் சாப்பிடுவான் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்லே தாளிச்சிட்டேன். தாளித்து வாழைப்பூ சேர்த்துட்டு பருப்பு, அது கூட முருங்கைக்கீரை போடணும். இது ஃபஸ்ட்டு வெந்ததுக்கப்புறம் கடைசியாக முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற மாவை இன்றைக்கே எடுக்கிற மாதிரி இருந்தால் சும்மா டிஃபன் பாக்ஸ்லேயே போட்டு அப்படியே வச்சுருவேன். இல்லை நாளைக்கு தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் கவர் இருக்கும் இல்லையா, ஸோ அது உள்ளே போட்டு வச்சோம்னா அந்த எண்ணெயிலேயே ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால கலர் மாறாமல் இருக்கும். வெறுமனே டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சா கலர்லாம் மாறி மாவு ரஃப்பான மாதிரி இருக்கும். இப்படி வச்சா எப்படி மாவு வச்சோமோ அதே மாதிரி நமக்கு இருக்கும். ஸ்டஃபிங்கும் இந்தளவு மிஞ்சி இருந்துச்சு. இதை அப்படியே வைக்கவும் முடியாது, ஏன்னா வெங்காயம் வேறு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக கோதுமை மாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கரைச்சி வச்சுட்டு பிரெட் கிரம்ஸ் எடுத்துருக்கேன். முதல்ல மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணிட்டா ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துடலாம். இதுக்கு நடுவில் சீஸ் வேணும்னாலும் நீங்கள் வைக்கலாம். இது வந்து சீஸ் பால் கிடையாது, புரோட்டீன் பால். சன்னா அப்புறம் பன்னீர் எல்லாமே புரோட்டீன், நல்லது தான் இல்லையா. ஸோ ஐடியான்னு பார்த்தா ஒன்று தான். இதே மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் டிஃபன் ஐட்டமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். தாக்கோஸ் மாதிரியே செஞ்சு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இப்படி கோட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமோ அப்படி கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பிரெட் கிரம்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு அதில் உருட்டி எடுக்கிறேன், அதுக்கு மேலே ஒட்ட மாட்டேங்குது. அது அவ்வளோதான். இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். நமக்கு எப்போ வேணுமோ ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது மணி காலையில் 8:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே எனக்கு வேலையே முடிஞ்சிருச்சு. கடைசியாக முருங்கைக்கீரையும் கொஞ்சமாக நெய்யும் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டுட்டு இறக்கிடுவேன். இங்கே அந்தமானில் முருங்கைக்கீரைக்கு வந்த வாழ்வை பாருங்கள், சுத்தமாக கிடைக்கவே இல்லை. கொஞ்சமாக தான் இருக்குது மரத்தில் அப்படின்னு பிச்சுட்டு வந்திருந்தாங்க. பிள்ளைக்கு கூட இப்போ அதிகமாக கொடுக்க முடியல. ஊர்லலாம் கொல்லை பக்கம் அவ்வளோ இருக்கும். அப்போ அருமையே தெரியாது. நான் கொண்டு வந்த முருங்கைக்கீரையிலேயே வாழைப்பூக்கு கொஞ்சம் போட்டுட்டு அதுவே பிள்ளைக்குமே தனியாக கீரை சார் காய்ச்சி வச்சுட்டேன். இப்போவே காய்ச்சிட்டேன். சோறு மட்டும் லேட்டாக ஆக்கும்போது சூடாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பிள்ளைக்கு. இது ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சோறோடு போட்டு பிணைஞ்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அஸ்வர் முழிச்சிருப்பான். அவனை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு காலை சாப்பாடு கொடுத்துட்டு எனக்குமே ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு. அதனால் ஒரு 12 மணி வரைக்கும் வேலைன்னு இல்லை, சமையல் வேலை, ஆனால் வேலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 12 மணிக்கு மேலே தான் நான் சோறாக்கவே வந்தேன். ஏன்னா நேற்று வச்ச மீன் கிரேவி எல்லாமே இருந்துச்சு. அதனால் தான் வாழைப்பூ மட்டும் கூட்டு மாதிரி. இது கூட்டா பொரியலா அப்படின்னு தெரியல. எனக்கு எப்போதுமே கன்ஃபியூஷன் வரும், கூட்டு எது பொரியல் எது அப்படின்னு. கூடவே அப்பளம் பொரிச்சிட்டா வேலை இல்லை. லேட்டாக தான் நான் சோறுமே ஏற்றினேன். இந்த மீன் கிரேவிக்கும் மீன் ஆனத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருந்தீங்க. இதில் புளி அதிகமாக தேங்காய் சேர்த்து பண்ணுறது, மீன் கிரேவி வெறும் தேங்காய் பாலில் மசாலா கம்மியாக சேர்த்து பண்ணுறது. நீங்கள் மீன் ஆனம் தானே நிறைய பேர் கேட்டீங்க, அதனால் நான் அதை ஷூட் பண்ணிவிட்டேன். கட்டாயம் மீன் கிரேவி செய்வேன், ஏன்னா அதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் அடுத்த முறை செய்யும் போது ஷார்ட்ஸில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். இன்றைக்கி மதியானம் அருமையான சாப்பாடு, நல்லா சாப்பிட்டாச்சு. அதுவும் வாழைப்பூ வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அதோட சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் கிட்ட தான் நான் கிச்சன் வந்திருந்தேன். இது ஒரு வேலை என்னென்னா, இந்த ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க. அர்ஷான் பழம்னா நல்லா பிரியமாக சாப்பிடும், அவனுக்கே பிடிக்கல. அது ஒரு பேரிக்காய் மாதிரி டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்தளவு எடுக்கலை பிள்ளைங்க. சரி ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு போட்டு கொடுத்தேன், அதுவும் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. அது பிடிக்கலன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படி தான், நம்ம எப்படி சொன்னாலுமே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அவனுங்களை சொல்கிறேன், எனக்கே பிடிக்கல, அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி இதை அப்படியே விட்டால் வீணாக போயிடும். ஏற்கனவே 2 ஆப்பிள் கெட்டு போய் கீழே போட்டுட்டேன். இதுவே கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அந்த தோலெல்லாம் சீவிட்டு ஏதாவது செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு தான் செஞ்சிட்ருக்கேன். என்ன செய்கிறது நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஜாம் மாதிரி பண்ணிடலாம், அப்படியாவது சாப்பிடுவாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் எடுத்தேன். அதோட கலர் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட்டு கலருக்காக தான் நான் எடுத்தேன். ஆனால் ஆப்பிள்லாம் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா அப்படியே கொடுங்க, அது தான் அவ்வளோ நல்லது. நான் இன்றைக்கி வீணாக போகுதேங்கிறதுக்காக இந்த ஐட்டம் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா யூஸ்வலாக இதெல்லாம் ரெடி பண்ண மாட்டேன். அப்படி இல்லைன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டுறாங்கன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆப்பிள் தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டு பீட்ரூட்டும் தோலை சீவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைக்க போகிறேன். இதுவே நம்ம வெறும் பீட்ரூட்டு தக்காளி இந்த மாதிரிலாம் ஜாம் பண்ணுறோம் அப்படின்னா குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி செய்யலாம். இது ஆப்பிள் தானே அதிகமாக எடுத்துருக்கோம், ஸோ இது ஒரு ஃப்ரூட்ஸ் தானே, இது எதுக்கு போட்டு வேக வச்சு திரும்ப போட்டு கிண்டணும் அப்படின்னு நான் மிக்சர் ஜாரிலே டைரெக்டாக சேர்த்து அரைச்சிட்டேன். நிறையா இருந்துச்சு, அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து அந்த பீட்ரூட்டும் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அரைக்கும் போதே அந்த மீதி இருந்த ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், அதையுமே சேர்த்து அது கூட அரைச்சிட்டேன்.
நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்க்கும் போதே கொஞ்சம் தாராளமாக பெருசாக இருக்கிறதுல சேர்த்துருக்கணும். நான் நினச்சேன் இது போதுமா போதாதா அப்படின்னு. பத்தோன்னு நினச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி சரியாக வராதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பேனை மாற்றி வேறு ஒரு கடாய் கொஞ்சம் இதே மாதிரி ட்ரை பிளேயில் வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி கனமான பாத்திரமாக இருக்கணும், இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதில் மாற்றிட்டேன். இந்த மாதிரி ஜாம்லாம் செய்யும்போது அது கொதிக்க ஆரம்பிக்கும் போதே வெளியில் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச அளவு சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையும் சீனியும் நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பீட்ரூட் வேணாம் அப்படின்னா வெறும் ஆப்பிளில் கூட செய்யலாம். சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ரொட்டிலேயோ இல்லைனா ப்ரெட்டுலேயோ வச்சு கொடுக்கலாம். ஆப்பிள் தானே அதிகமாக போட்டிருக்கேன். ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்லாம் தேவையில்லை. அந்த தண்ணி சேர்த்தது மட்டும் நல்லா வற்றி வர்ற அளவுக்கு ஸ்டவ்வில் வச்சு அந்த சீனி நாட்டு சர்க்கரைலாம் கரைஞ்சி அதுவுமே கொஞ்சம் வற்றி வரணும். ஏன்னா தண்ணி விடும் இல்லையா. ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆச்சு. ஏன்னா அந்த தண்ணி சேர்த்தது இனிப்பெல்லாம் கரைஞ்சி வற்றி வர்றதுக்கு. ஸ்டவ் சிம்லேயே தான் வச்சு கிண்டுனேன். அதுக்கே தெறிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கே தெரிச்சதெல்லாம் காணுமேன்னு தேடாதீங்க. நம்ம கை தான் சும்மா இருக்காதே. அடுப்பில் வேலை பார்க்கும்போதே தெரிக்குது அப்படின்னா அதை தொடச்சி விட்டுட்டே இருக்கணும். ஷார்ட்ஸில் கூட நான் கேட்டிருந்தேன், நிறைய பேர் சொல்லியிருந்தேன் எங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குதுன்னு. வேலை பார்க்கும்போதே தொடச்சி தான் அதிகமாக சுட்டுக்குவேன். சூடு படும்போது நினப்பேன் இந்த மாதிரி இப்படி செய்யக்கூடாதுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் கை சும்மா இருக்காது. நம்ம ஒரு ஸ்வீட்டை வற்றி வர வரைக்கும் செய்ய போகிறோம் அப்படின்னா அதோட பதத்தை எப்படி பார்க்கணும், இந்த ஒன்று தான் டிப்ஸு. இப்படி கரண்டிலேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ போட்டு பாருங்கள். ஒரு கோடு போட்டால் 2ஆக விலகி நிற்கணும். ஒன்றோட ஒன்று சேரக்கூடாது. அந்த தண்ணி மாதிரி வடியக்கூடாது. அப்போ தான் தண்ணி எல்லாமே அதில் வற்றி வந்துருச்சுன்னு அர்த்தம். கடைசியாக ஒரு அரை முடி எலுமிச்சப்பழ சாறு ப்ரிசர்வேட்டிவ்க்காக நான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்கலை. ஏன்னா நாட்டு சர்க்கரையிலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நான் சேர்க்கலை. இனிப்பு மைல்டாக கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப தித்திப்பாலாம் இல்லை. பிள்ளைங்களுக்கு கொடுத்து பார்ப்போம், சாப்பிட்டா சரி, அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா ப்ரெட்டுலலாம் இங்கே வச்சு ஜாம்லாம் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஆசிர் அர்ஷான்லாம் சாப்பிடுவாங்க. சரி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தான் செஞ்சுருக்கேன். நல்லா சுடு தண்ணியில் போட்டு கழுவி காய வச்சு ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். நம்ம எந்த ஒரு ஐட்டம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறோம் அப்படின்னாலும் அந்த பாட்டிலில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நம்ம எடுக்கும் போதும் ஈரக்கையோ ஈர ஸ்பூனோ போடவே கூடாது. நான் இதை செய்யும் போது ஆசிர் அர்ஷான் நம்மளாம் இப்படி நினச்சிட்டே தான் செஞ்சேன். அஸ்பரை நான் லிஸ்ட்டில் எடுக்கவே இல்லை. நான் இந்த மாதிரி ஊற்றிட்டு இருக்கும்போது பின்னாடி அழுதுகிட்டே நின்றான். அதனால் ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி லேசாக நினச்சி கையில் கொடுத்தா அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒன்று செய்கிறோம், பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிக்கும் போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் எப்படி இருக்கும். எனக்கு அவ்வளோ குஷியாயிருச்சு. ஏன்னா இவனுக்கு பிடிச்சிருக்கு. சரி போங்கடா, நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் இவனுக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி கெட்டு போயிடுமோங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் போட்டு நான் ஜாம் மாதிரி பண்ணியிருந்தேன். இன்கேஸ் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்றான் அப்படின்னா கொஞ்சமாக கூட செஞ்சு அப்பப்போ கொடுத்துக்கலாம் இல்லையா. எனக்கு புள்ள திரும்ப கேட்கும்போது பல ஐடியா மண்டையில் வந்துகிட்டே இருக்குது. இதில் பேரிச்சம்பழம் போடலாமா, வேறு என்ன பழம் போடலாம், கொஞ்சமாக செஞ்சு அப்பப்போ வச்சு கொடுக்கலாமா அப்படின்லாம் யோசிக்கிறேன். நல்லா இருக்கான்னு கேட்குறதுக்கு இவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான் பாருங்கள். இல்லைன்னு தலையாட்டுறான். ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இனிப்பு கொடுத்து அதிகமாக பழக்காதீங்க. இந்த பிள்ளைங்க சாக்லேட்டும் அதுவும் இதுவும் கொடுத்து தான் இப்போ இவனுக்கு இனிப்பு பிடிச்சி வச்சுருக்கான். அப்படி சாப்பிட்டாங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் அப்படி தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு கிச்சடி, கீரை சோறு இந்த மாதிரியாக இருந்தால் சாப்பிட்றான். மற்றபடி இட்லி தோசைக்கெலாம் ஏதாச்சும் வச்சு கொடுக்குறோம்னா அந்தளவு எடுக்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆசிர் அர்ஷானுக்கெலாம் யாரும் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. நம்மளும் பார்த்து வளர்த்தோம். ஆனால் 3வது பிள்ளைங்களாம் தானாக தான் வளரணும் போல இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளைங்கள பார்த்துட்டு அவனும் கேட்குறான், அந்த பிள்ளைங்க மாதிரியே செய்கிறானா. ஸோ அவங்களோட சேர்ந்து தான் வளருவான் போல். சரி போ, எப்படியோ சாப்பிட்டா சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் யோசித்தேன், இது எவ்வளோ நாள் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்குமா அப்படின்னு தெரியணும் இல்லையா. அதனால் அந்த ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஃபுல்லாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தனியாக எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதை இப்போதைக்கு எடுக்க மாட்டேன். இந்த ஜாம் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி செஞ்சது. 3 நாளாக வெளியில் தான் இருக்குது. இதுவரையும் கெட்டு போகலை. நான் இதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐடியாவில் இருக்கேன். இந்த சின்ன பாக்ஸில் உள்ளதை மட்டும் வெளியில் வச்சுருக்கேன். ஏன்னா எவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக, ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்காக. ஏன்னா அடுத்த முறை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்மியான அளவில் போட்டு கூட 2-3 நாள் வர மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் 3 நாள் வரைக்கும் இந்த ஜாம் கெட்டு போகலை. அதுக்கப்புறம் கெட்டு போச்சா இல்லையாங்கிறத நான் அடுத்த லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இது பண்ணுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் நான் இந்த ரெசிபி பண்ணியிருந்தேன். ஜாம் நல்லா இருந்துச்சு. பீட்ரூட் சேர்த்ததுனால தான் கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தேன், அதோட பச்சை வாடை இருக்கக்கூடாதுன்னு. மற்றபடி ஆப்பிள்லாம் உங்களுக்கு ரொம்ப கிடையாது இல்லையா. தண்ணி மட்டும் வற்றி வந்தால் போதும். பலவ் சோறு பிரியாணிக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம்.
இதுவரையும் கால்வாசி பாட்டில் காலி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வைக்கணும்னு இருக்கேன். ஏன்னா கெட்டு போயிருமோன்னு பயமாக இருக்குது. அதோட பிள்ளைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காலையில் அந்த பிரெட் கிரம்ஸ் போட்டு கோட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், ப்ரோட்டீன் பால். ஸோ அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். அதோட டீ போட்டும் வச்சாச்சு. ஆசிரியர் தான் இன்றைக்கி டீ போட்டிருந்தான். ஸோ இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கட்டாயம் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் அடுத்த வீடியோஸ் கொடுக்கணும்னு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.